வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எல்லாருக்காகவும் ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணி தரலாம். கறக்கு முறுக்குன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா ஒரு சிப்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரி மிக்சர் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடலாம் தான் ஆசையா இருக்கும். ஆனா சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு அது பெருசு பெருசாக இருக்கும், கறக்கு முறுக்குன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. நீங்கள் உங்களுக்காக ஒரு கறக்கு முறுக்கு ரெசிபி தாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு கறக்கு முறுக்குன்னு ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு பண்ணி தர போகிறேன். இது கிட்டத்தட்ட மிக்சர் மாதிரி இருக்கும். நீங்கள் வழக்கமாக நீங்கள் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க, அதை சிப்ஸு சாப்பிட்ருப்பீங்க, குச்சி சிப்ஸு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் மிக்சர் சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்காக ஸ்பெஷலா மரவள்ளிக்கிழங்கு மிக்சர் செஞ்சு தரப்போறேன். வாங்க பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நம்மளோட பீலர், நம்ம வீட்டிலலாம் கேரட் பீட்ரூட்லாம் துருவீங்களா, அந்த துருவரை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா பூவா வந்துடும். ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ துருவி வச்சிருக்கிறதுல நான் இன்னைக்கு இதுக்கு தேவையான உப்பு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு இது நல்லா காஞ்சோன்னு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கத அப்படியே போட்டு இது பொரிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொரிஞ்சு வரும். சட்டுன்னு பொரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. அப்படியே நல்லா இப்படி வச்சு ஒரு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அப்படியே இந்த பக்கம் பொரியிடும். ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொரிஞ்சோன்னே அப்படியே இதை வடித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு கை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இதை எண்ணெயில் அப்படியே இப்படி வச்சு பண்ணாலே பொரிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா எண்ணெய் காஞ்ச எண்ணெய் இது பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணி நல்லா பொரிஞ்சிரும். ஸோ இன்கேஸ் இது வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் நேரம் ஆகும் பொரியறதுக்கு. இது வறுத்த வேர்க்கடலைனால டக்குன்னு பொரிஞ்சிரும். இது ஸோ நம்மளோட வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிடுங்க, அப்படியே வெளியில் எடுத்துருங்க. வடித்து வெளியில் எடுத்துருங்க. கார்ன் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இருந்தாலும் இதில் போட்டு பொரிச்சுக்கோங்க. அது நல்லா உடனே டக்குன்னு பொரிஞ்சிரும். அப்படியே எடுத்துருங்க. அப்படியே ஒரு கை பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டு அதையும் இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கோங்க. இதை வச்சு அப்படியே
ஸோ அப்படியே பொரித்து வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பால்னியை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே இது பொரிஞ்சிரும். ஒரு 2 ஆர்க் கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக பொரிஞ்சிடும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதனால் நல்லா பொரிஞ்சு பொரிஞ்சிடும். அப்படியே எடுத்தாங்க, நல்லா பொரிஞ்சிடும். இப்போ நம்ம பொரிச்சு போட்டது எல்லாமே அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு காரத்துக்கு லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பெப்பர் போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், அப்படியே கறக்கு முழுக்கன்னு சவுண்டு வருதா? ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு. கறக்கு முழுக்கும் மாதிரி ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்காக அதை செஞ்சு தரேன். ஸோ இதே மாதிரி டேஸ்டியாக கறக்கு முறுக்குன்னு ஒரு ரெசிபி வேணும்னா என்ன பண்ணோம்? நம்மளோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.